இந்த மாதிரி சாம்பார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இதை டிஃபன் சாம்பார்னு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா டே ஃபுல்லாக இந்த சாம்பார்லேயே ஒட்டிக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். துவரம்பருப்புலேருந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து இதை ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் நான் இதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2-3 ஸ்பூன் கடலெண்ணெய், அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் உடஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு, இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இதை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம். எப்போவுமே தக்காளி சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் நல்லா வேக வேணாம், ஒரு அரை வேக்காடு போதும். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு கூடவே நான் காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகா இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 4-5 துண்டாக உடச்சி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு கூட கருவேப்பிலை, அதுக்கப்புறமா தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த நம்ம மசாலாவோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா இல்லை கொஞ்சம் நம்ம அதில் புளி நான் அதில் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு அதோட தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, தக்காளி சாம்பார் செய்யும்போது இதில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற சாம்பாரை விட இந்த தக்காளி சாம்பாருக்கு இதோட ஹைலைட்டே அதை தாங்க. இப்போ நம்ம இதில் புளியை சேர்த்துருக்கோம்ல, இந்த புளி இதெல்லாம் சேர்த்து நல்ல கொதி வர அளவுக்கு விட்டுக்கோங்க. இதோட ராஸ்மெல்லாம் போய் நல்ல அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்குள்ள நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்ம சாம்பார் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட ஒரு 1/4 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், இதோட எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு இல்லையா? இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த சாம்பார் பண்ணும்போது வீடெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணலைன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.